தொழில் போட்டி காரணமாக சென்னை அண்ணா நகரில் உள்ள அழகு நிலையம் மல்யுத்த களமாக மாறிய காட்சிதான் இது. சென்னை அண்ணா நகர் சாந்தி காலனியில் உள்ள லோகேஷ் என்பவரின் அழகு நிலையத்தில் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் குறைந்த கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஷாம்குமார் என்ற மற்றொரு கடை உரிமையாளர் தனது கூட்டாளிகளுடன் லோகேஷின் கடைக்குள் புகுந்து அவரை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த லோகேஷ் மற்றும் அவரது மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் லோகேஷ் அளித்த புகாரின் பேரில் ஷாம்குமார் உட்பட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். குரூப் 2 மற்றும் குரூப் 2A பணிகளுக்கான முதன்மை தேர்வின் புதிய பாடத்திட்டங்களை TNPSC வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் TNPSC மூலமாக நிரப்பப்படுகின்றன. ஆண்டுதோறும் தேர்வு அட்டவணையை வெளியிடக்கூடிய தேர்வாணையம் ஒரு சில மாற்றங்களையும் அவ்வப்போது செய்து வருகிறது. அந்த வகையில் கடந்த மாதம் குரூப் 2 மற்றும் குரூப் 2A நிலையில் உள்ள பணியிடங்களுக்கான முதன்மை தேர்வுகள் தனித்தனியாக நடத்தப்படும் என்று அறிவித்தது. மேலும் குரூப் 2 பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு கிடையாது என்றும் குறிப்பிட்டது. இந்நிலையில் குரூப் 2 முதன்மை தேர்வுக்கான மாற்றி அமைக்கப்பட்ட பாடத்திட்டமும் குரூப் 2A முதன்மை தேர்வுக்கான புதிய பாடத்திட்டமும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி குரூப் 2 முதன்மை தேர்வில் தமிழ் தகுதித்தாளும் பொது அறிவும் விரிவாக விடையளிக்கக்கூடிய வகையில் பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் குரூப் 2A முதன்மை தேர்வில் தமிழ் தகுதித்தாள் மட்டும் விரிவாக விடை அளிக்கக்கூடிய வகையிலும் பொது அறிவுத்தாள் கொள்குறி முறையில் விடையை தேர்வு செய்யக்கூடிய வகையிலும் புதிய பாடத்திட்டம் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் பொது அறிவுத்தாளில் 50% வினாக்கள் பட்டப்படிப்பு தரத்திலான பொது அறிவு சார்ந்ததாகும். 20% வினாக்கள் 10ஆம் வகுப்பு தரத்திலான கணக்கும் 30 விழுக்காடு வினாக்கள் 10ஆம் வகுப்பு தரத்திலான பொது ஆங்கிலம் அல்லது பொது தமிழில் இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. TNPSCயின் ஆண்டு திட்ட அட்டவணைப்படி 2030 காலி பணியிடங்கள் கொண்ட குரூப் 2 மற்றும் குரூப் 2A க்கான தேர்வு அறிவிப்பு ஜூன் 28ஆம் தேதி வெளியாக வேண்டும்.